சாப்பாடெல்லாம் ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சு, வாங்க உட்காருங்க. பா உட்காருப்பா. போதும் போதும். அம்மா இன்னைக்கு என்ன சாப்பாடுமா? தயவு செய்து சாம்பார் மட்டும் சொல்லிராத, நான் கடுப்பாயிருவேன். டேய் ஒழுங்கா போடுறத சாப்பிடுற. பாருப்பா. எதுவும் புனிதா எங்க? அம்மா அக்கா வெளிய இருக்கா. வெளிய வா. புனிதா, புனிதா வாமா. புனிதா சாப்பிட வாமா. வரேம்மா. வா. என்னம்மா எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்துருக்கோம், நீ மட்டும் என்னடா பண்ணிட்டு இருக்கற வெளியே? தெய்வானைய கூட்டிட்டு வரதா சரவண சொன்னாமா, அதான் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவ வரமாட்டா புனிதா. யாழினி அங்க நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அப்படி என்ன சொன்ன உங்ககிட்ட? வேற என்ன, யாழினி அவங்க வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆனா தெய்வான கோவத்துல ரொம்ப பேசியிருக்கா. அதையும் மீறி யாழினி தெய்வான கிட்ட கெஞ்சி இருக்கா, வா வீட்டுக்கு போலான்னு. ஆனா அவ கட் அண்ட் ரைட்டா வரவே முடியாதுன்னு சொல்லிட்டாளாம். நம்ம மேல தெய்வானைக்கு இருக்கிற மரியாதை அவ்வளவுதான். என்ன சொல்றது? மா, தெய்வான அப்படிலாம் நடந்துக்கிற பொண்ணு இல்லம்மா. எம்மாடி புனிதா, நீ ஒரு வார்த்தை சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் யாழினிய தெய்வான கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுவான்னு அனுப்பி வச்ச. ஆனா என்ன நடந்திருக்குது? தெய்வான யானைக்கு வேட்டி கட்டுற நீள அளவுக்கு என் தங்க மரகதத்தை பத்தி குறையா பட்டியல் போட்டு யாழினி கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறா. மாமா, இல்ல அப்படிலாம் எதுவும் இருக்காது மாமா. யாழினி தெய்வான அம்மாவை ஏதாவது சொன்னாளா, இல்ல நீயா ஏதோ ஒண்ணு சொல்றியா? இங்க பாரு புனிதா, தெய்வான என்ன சொன்னாங்கறத நான் உனக்கு சொல்றேன்.